இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. எல்லாரும் பயணிக்கிறாங்க, நம்மளும் அதில் பயணிப்போம் அப்படின்னு யாரையுமே பின்தொடர மாட்டாங்க இந்த மகர ராசி என்பர்கள். என்னுடைய பாதையை நான் தான் தீர்மானிப்பேன், என்னுடைய குறிக்கோளை நான் தான் அச்சீவ் பண்ணுவேன், என்னுடைய முயற்சி தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் நம்மளுடைய மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே யாரையுமே எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்க. என்னுடைய உழைப்பை நம்பி நான் போகிறேன், அதனால் என்னால் வெற்றி பெற முடியும், என்ன நம்புகிறேன், என்னுடைய உழைப்பை நம்புகிறேன். நான் யாரையும் அடுத்தவர்களை நம்பியோ அடுத்தவர்களை பின்தொடர்ந்தோ எனக்கு போகிறது பிடிக்காது. என்னை நம்பி நான் முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு கிடைக்கும். என்னால் முடியும், என்னால் சிந்திக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஒரு ராசி தான் நம்மளுடைய மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அப்படி அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு தைரியமாக முன்னேறக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வலுவான நம்பிக்கை, ஒவ்வொரு இடத்துலையுமே அர்ப்பணிப்புணர்வோடு கடின உழைப்போடு வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய பேர் கனவு காண்பாங்க, ஆனால் அந்த கனவை அடையிறதுக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சில இடைஞ்சல்கள் வந்துச்சு அப்படின்னா சரி இது பிரச்சனையாக இருக்குது விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய மகர ராசி அப்படி பண்ணவே பண்ணாது. மகர ராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய இலக்கு என்னமோ அதை அச்சீவ் பண்ணாமல் போகிறது எனக்கு மனசு உறுத்தலாக இருக்கும். அதனால் என்னுடைய இலக்கை நான் அச்சீவ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் நம்மளுடைய மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுப்பானவங்க, பொறுப்புணர்வு உள்ளவங்க, கடமையை தட்டி கழிக்க மாட்டாங்க, ரொம்ப பொறுப்பாக அன்பாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பாரம்பரியமான தொழிலை செய்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. இயல்பிலேயே இவங்களுக்கு ரொம்ப அந்த பொறுமை நிதானம் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா நிலராசி இல்லையா, அதனால் பொறுமை நிதானம் இது எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் சுதந்திரமாக முடிவெடுக்கணுங்கிற ஒரு உணர்வு இவங்களுக்கு அடிக்கடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலேயாகட்டும் தொழிலையாகட்டும் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மற்றவங்களாம் ஒரு மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பிளான் பண்ணக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்புக்காக காத்துட்ருப்பாங்க, பிளான் போட்டிருப்பாங்க, திட்டமிட்டு வகுத்திருப்பாங்க, அதற்கான உழைப்பையும் போட்டிருப்பாங்க. நமக்கு எப்பயாவது அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. அந்த வாய்ப்பு கரெக்டாக கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு தவறாமல் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை செய்யக்கூடாதுன்னா இதை செய்யக்கூடாது, இதை பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற இந்த சுய கட்டுப்பாடு உடைய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உறுதியான முடிவெடுக்க தெரிந்தவங்க, அதே மாதிரி யதார்த்தமான திட்டமிடுதலை போட தெரிந்தவங்க அப்படின்லாம் இவங்க பெயர் எடுத்திருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே நேரத்தில் தவறுதலாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதே இடத்துல அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்காம இவங்க நவர மாட்டாங்க. அதை அந்த இடத்துல அவங்களுக்கு சின்னதாக எதையாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு நகருவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பாங்க தான், இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வோடு அந்த இடத்துல செயல்படுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு எந்தெந்த ராசியெல்லாம் ஒத்து வரும் எந்தெந்த ராசியெல்லாம் ஒத்து வராதுன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரிஷபம் கன்னி ராசியெல்லாம் ரொம்ப ஒத்து வரும். ஏன்னா அதுவும் நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால் இந்த ராசிக்காரங்கிட்ட ஒரு கூட்டு தொழில் அமைச்சாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும்
தொழிலும் 3 பேரும் நல்லா சிறப்பாக கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உலகத்தோட கவனம் எல்லாமே இவங்க மேலே திரும்பும். எப்பட்றா இவங்க 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இவங்க 3 பேர்த்துக்கிட்டையுமே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்குன்னா, இந்த ராசிக்கோட கூட ஒரு வாழ்க்கை துணையாகவோ அல்லது தொழில் பார்ட்னராகவோ இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப முன்னேற்றத்துக்குரியதாக இருக்கும். இவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு ரொம்ப பொருந்தி போகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்ம மகர ராசி என்பர்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மகர ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு புது விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். பாதைகள் எல்லாமே புதுசாக இருக்கும். புதுசாக ஒரு கதவு திறந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு புதிய பாதை உங்களுடைய கண்ணில் தென்படும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்ப வாழ்க்கையிலாகட்டும், ஒரு புதுசாக ஒரு திட்டமிடத்தில் இந்த காலகட்டத்தில் வகுப்பீங்க. அதற்கு ஏற்ற காலம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் புத்திசாலித்தனமாக ஒரு சில விஷயங்களில் அணுகுவீங்க. அந்த புத்திசாலித்தனமாக அணுகிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனையை அப்படியே அசால்ட்டாக சமாளிப்பீங்க. அதனால் மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய பேச்சில் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையும் இருக்கும், தெளிவு இருக்கும், திட்டமிடுதலும் இருக்கும். அதனால் உங்களுடைய பேச்சை பார்த்து மற்றவங்க இந்த காலகட்டத்தில் நடப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பல விஷயங்களை ரொம்ப எளிதாக மற்றவங்களாம் முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக அந்த விஷயத்தை வந்து சாதித்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். உற்சாகம், மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கிறதுனால மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் விரயம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே மாதிரி ஒரு தொழிலில் வியாபாரத்தில் இறங்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் இறங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து சுயமாக திட்டமிட்டு இறங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய செயல் திட்டங்களை தான் அப்படியே அப்ளை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உதவி கொஞ்சம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலுக்கு மிகப்பெரிய அது வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலம், வீடு இந்த மாதிரி விஷயத்தில் முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் அதில் தடை வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எங்கள் வீட்டில் நடக்கிறதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குது. குழந்தை பேர் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் தொழிலில் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தடைகளாகவே இருந்துட்டு இருக்குது. எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு பிரச்சனையாகவே முடிந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் வீட்டில் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. அது வீட்டில் போட்டாலும் சரி, உங்களுடைய குலதெய்வ கோவிலில் போட்டாலும் சரி, ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு அந்த தேங்காய் தீபமும் ஒரு 9 வாரம் போட்டு பாருங்கள். அது அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அமாவாசை நாட்களில் போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போடுங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் இந்த 9 தேங்காய் தீபம் போடுங்க. 9 மாதம் போட்டு பாருங்கள். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் நடக்கும். இந்த தடைகளை உடைக்கக்கூடியது தான் இந்த தேங்காய் தீபம். அதனால் நீங்கள் போடுங்க. இந்த தேங்காய் தீபம் வந்து நெய் தீபமாக போடுங்க. நெய்யை ஊற்றி, தேங்காயில் நெய் ஊற்றி போடுங்க. மற்ற நல்லெண்ணெய் இந்த இதெல்லாம் வேண்டாம். நெய் தீபமாக போடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி இந்த சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுலே அதெல்லாம் டக்குன்னு நடக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். சாதகமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உறவுகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதுவுமே சரியாகும். சரி, வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. சொத்து சம்மந்தமான பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலர்லாம் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் விளையாட்டில் நல்ல ஒரு ஆர்வம் வரும். திறமையாக செயல்படுவீங்க. வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கும். உங்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க. அதன் மூலிமா உங்களுடைய உறவு ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே இரட்டிப்பு பலனாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
பொதுவாகவே மகர ராசி அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் திறமையாக செயல்படுவீங்க. புது புது யோசனை, புது விதமான அணுகுமுறை இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் சின்ன மாற்றத்தை தான் செய்வீங்க. அதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அடித்தளம் போடுவீங்களே, அந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றம் செய்யும்போது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியாக வந்து நிற்க போகுது. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நாங்கள் சொன்ன தேங்காய் தீபத்தை போட்டு பாருங்கள். அதோடு கூட துர்க்கை அம்மனுக்கு சந்தன காப்பு செஞ்சு வழிபடுங்க. குங்குமம் அர்ச்சனைக்காக வாங்கி கொடுங்க. முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எடுக்கிற காரியமும் தடையில்லாமல் வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர்னா, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.